ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது நாடி பார்த்தல். நம்முடைய திருவள்ளுவர் பெருந்தகை அற்புதமான ஒரு திருக்குறளை நமக்கு வழங்கியிருக்கிறார். ஒரு மருத்துவர் எப்படி ஒரு நோயாளியை மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஒருவரை மருத்துவர் எப்படி அணுகணுமா, நோய் நாடி அவருக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு முதல்ல பார்க்கணுமா. நோய் நாடி நோய் முதல் நாடி, அது எவ்வளோ நாளாக அந்த நோய் இருக்குது, ஒரு வாரமாக இருக்கா, 10 நாளாக இருக்கா, இல்லை ரொம்ப வருஷமாக இருக்கா. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி, அதை எப்படி போக்கணும், மருந்து மாத்திரை சரி பண்ணலாமா, ஊசி போடலாமா, இல்லை ஆப்ரேஷன் பண்ணணுமா. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இல்லையா, அப்படி நம்ம மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போது நாடி என்பது என்ன அர்த்தம்னா, தமிழில் ஆராய்ந்து என்ற ஒரு அர்த்தம் வருகிறது. நாடி என்றால் ஆராய்ந்து என்ற அர்த்தம். ஆனால் இன்னொரு அர்த்தம் என்ன வருதுன்னா, நாடி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம் வருது. ஆங்கில மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன ஸ்கேன் இருக்கோ எல்லாத்தையும் எடுக்க சொல்லி, என்னென்ன டெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மருத்துவரை போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் மருத்துவர் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்பார். நம்ம எல்லா சிம்டம் அறிகுறியும் அவருக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் மருந்து மாத்திரை நமக்கு எழுதி கொடுப்பார். ஆனால் தமிழ் மருத்துவம், தமிழ் வைத்தியம் அப்படி கிடையாது. நம்ம எதுவுமே அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். அவர் நாடி பிடிச்சி பார்த்தே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவார். அந்த அளவுக்கு உடம்புல என்ன நோய்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்ம அந்த நாடியில் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 3 நாடிகள் இருக்குது. நம்ம கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டை விரலுக்கு கீழே அந்த மணிக்கட்டுக்கு பக்கத்தில் 3 விரலை வச்சிங்கன்னா நமக்கு அந்த துடிப்பு நமக்கு தெரியும். வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாடிகள், வாதம் பித்தம் கபம். வாதம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஆள்காட்டி விரல், அதே மாதிரி பித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவிரல், கபம் அப்படின்னு சொல்லக்கூடியது மோதிர விரல். இந்த 3 விரல், அதாவது காற்று, நெருப்பு, நீர், இந்த 3னுடைய தொடர்ச்சியாக கையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 3 விரலை நீங்கள் வச்சிங்கன்னா அந்த துடிப்பு நமக்கு தெரியும். வாதம் பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை அளவு இருக்கணும். பித்தம் பார்த்தீங்கன்னா அதில் பாதி, அரை மாத்திரை அளவு இருக்கணும். கபம் அதிலும் பாதி, 1/4 மாத்திரை அளவு இருக்கணும். இதுதான் விதி. ஆக இது மிகுந்தாலும் நோய், குறைந்தாலும் நோய். மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று தமிழ் சொல்கிறது. அந்த அளவுக்கு இந்த 3 சரியாக இருக்குதா அப்படிங்கிறத அன்னைக்கு இருந்த வைத்தியர்கள் சரியாக கணித்து நமக்கு சொன்னாங்க. வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எலும்பு, நரம்பு, சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அது காரணமாக இருக்கும். பித்தம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வெப்பம் இல்லையா, இரத்த ஓட்டம், எல்லா சுரப்பிகள் சுரப்பது, இதெல்லாம் அதனுடைய கண்ட்ரோலில் வரும். கபம் என்பது நீர் சம்மந்தப்பட்டது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கொரோனா காலத்துலலாம் நம்ம கபசுர குடிநீர் குடித்தோம். கபம் சுரம் குடிநீர், கபத்தின் மூலமாக வரக்கூடிய சுரம், காய்ச்சல், அதனால தான் கபசுர குடிநீர்னு ஒன்று நாம் குடித்தோம் இல்லையா. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடுகளில் பிரசவம் பார்த்த ஒரு காலகட்டம். அப்போல்லாம் பெண்களே நாடி பார்ப்பாங்க. ஒரு குழந்தை கருவுற்று இருக்கிற போது நாடியில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அந்த காலத்தை என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த பெண்ணினுடைய சிறுநீரை எடுத்து அதில் கல்லுப்பை போட்டு ஒரு மண் சட்டியில் அந்த சிறுநீரை சேகரித்து கல்லுப்பை போட்டுருவாங்க. அந்த கல்லுப்பு கரையாமல் அப்படியே கல்லுப்பாகவே இருந்ததுன்னா அவங்க வயிற்றில் குழந்தை தங்கியிருக்கு, கருவுற்று இருக்கிறார்கள் என்று அவங்க தெரிஞ்சு கொண்டாங்க. அது கரைந்து போயிருந்தால் அது கருவுறவில்லை என்பதை தெளிவாக அன்னைக்கு கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி நாடி பார்த்தே சொல்லுவாங்க. பொண்ணு கருவுருவா இருக்கா, 45 நாள் 40 நாளுக்கு மேலே நாடி பார்த்து அன்றைக்கி பெரியவங்க நாடி பார்த்தே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு மனிதனுடைய மரணம் எப்போ நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. யார் கையிலையும் இல்லை, ஒருத்தன் எப்போ சாவான்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் கிராமத்தில் உள்ள பெரியவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாடி பார்த்து இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் உயிர் பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அதே மாதிரி அந்த உயிர் பிரிஞ்சிருக்கும். அப்படி சரியாக நாடி பார்ப்பவர்கள், எல்லாராலையும் அந்த நாடி பார்க்க முடியாதுங்க. துல்லியமாக பார்க்கக்கூடியவங்க ஒரு சிலர் தான். அவங்கள தான் எல்லா இடத்துக்குமே கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அடிப்படையிலே அந்த நாடியிலே உடம்புல என்னென்ன நடக்குங்கிற எல்லாமே அந்த தெளிவாக அந்த 3 நாடி காட்டி விடுகிறது. இதைத்தான் நம்முடைய திருமூலர் போன்ற பல சித்தர்கள் அந்த நாடிகளை பற்றி பல ஆராய்ச்சிகள்லாம் செய்து நம் உடம்பில் நடக்கக்கூடிய அந்த ரசாயன மாற்றங்களை எல்லாம் தெளிவாக நம்முடைய பாடல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம்.
மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.